உண்மையிலே அதிமுக தூக்கி வீசிய கட்சிங்க தேமுதிக. டிடிவி தினகரன் எங்கெங்கே ஓட்டு வாங்கியிருக்காரோ அங்கெல்லாம் அதிமுக தோற்றுருக்கும். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு நம்ம கொடுத்தோம் சொன்னால் பெண்களுடைய வாக்கு நம்ம வாங்கணும். இதுதான் திமுகவுடைய திட்டம். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. தேர்தலில் பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கார். நான் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன், நான் யாருக்கும் சேரவும் மாட்டேன். அவங்கள தூக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு மேல் சபை எம்பியும் கொடுத்தீங்க, 10 தொகுதியும் கொடுக்குறீங்கன்னா தனிச்சு தான் போவேன், நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி பிடிச்சாங்க பீகார்லன்னு சொன்னால் ஒரு வரி செய்தியை கூட வராது. அதே துப்பாக்கி இங்கே சென்னையில் நீங்கள் உங்கள்கிட்ட பிடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தி அத்தனை விடுங்க இருக்கா இல்லையா? போலீஸுக்கு முன்னாடி துப்பாக்கி தோளில் மாட்டிட்டு போவான், இங்கே போக முடியுமா? அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்துட்டு இருக்கு. வேல்முருகனால் வெற்றி பெறுவார் அது சொல்ல முடியாது. ஆனால் வேல்முருகனால் தோல்வி விட்ட வரலாறு நிச்சயம் எழுதப்படும். அப்போ ஸ்டாலின் நான் ஊழல் பண்ணி வச்சிருக்கேன், நான் இந்த ஆட்சியை தவறாசை நடத்திட்டேன், அதனால் மன்னிச்சிக்கின்னு சொல்லி கேட்பாரு. திமுக கூட்டணி பலத்தை இப்போ தாவேகா உடைக்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர்லேருந்து தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் 25 கட்சிகள் நாங்கள் இப்போ 2 கட்சி போயிடுச்சு அந்த கூட்டணியிலேருந்து. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ பாமக அன்புமணி ராமதாஸுக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பேசுறதுலையும் பார்க்குறேன், வன்னியர் மக்கள் எல்லாம் டாக்டர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இல்லை, வன்னியர் சங்கமும் ராமதாஸ் அவர்களை தான் பேக்கப். இல்லை பெரும்பாலும் நீங்கள் கிராமங்களில் நாங்கள் போய் நான் நிறைய இதில் பேசும்போது அந்த சகோதரன், ஏன்னா ஒரு காலத்தில் நானும் பாமக இருந்ததுனால நான் பேச அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா டாக்டர் ஐயா தான் எங்களுக்கு அப்படின்றாங்க. பட் அந்த கட்சி நிர்வாகம் இல்லையா, இவர் மாநில தலைவராக இருக்கும்போது அன்புமணி இவர் என்ன பண்ணிட்டார், இவருக்கு ஏற்ற ஆட்களை போட்டார். அந்த மாவட்ட நிர்வாகம் இவர்கிட்ட இருக்கலாமே தவிர, ஆனால் தொண்டர்கள் அந்த வன்னிய மக்கள் சமூகம் இருக்கு இல்லையா, அந்த வன்னிய சமூகம் டாக்டர் பின்னாடி தான் இருக்கு, புரியுதுங்களா? அதனால அந்த ஓட் பேங்க் எப்படி மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகும்னு சொல்லி கனவு தான் காண முடியும். நம்ம தெரியல, சொல்ல முடியாது. ஒரு கால் சரி அன்புமணிக்கு தான் போடுவோம், ஏன்னா அதிமுகவில் ஒரு 17 சீட் வாங்கிட்டாரு, ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஒரு கால் நம்ம அன்புமணிக்கு உதவலன்னு சொன்னால் அவர் வாங்கின அந்த சீட்டுகள்லாம் தோல்வி விட்டாங்கன்னா வன்னியர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். ஏன்னா வன்னியர் மக்கள் ஒரு பரந்த சிந்தனை உள்ளவங்க, மற்ற சமூக மக்கள் மாரி இல்லை, உணர்ச்சி வசத்துக்கு ஆளாக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிந்திச்சு உடனே நம்ம அன்புமணிக்கே போடுவோம் இந்த வாட்டி. ஏன்னு சொன்னால் அப்போ தான் ஒரு 10 எம்எல்ஏ ஆச்சு, சட்டமன்ற உறுப்பினராச்சும் நம்ம வன்னியர் சமூகம் அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஓட்டு போட்டால் தான் ஓடிய. இல்லைன்னு சொன்னால் டாக்டர் பின்னாடி தான் வன்னிய மக்கள் இருக்காங்க. அதை எந்த மாற்று கருத்தையும் இல்லை. முகத்துதிக்கா சொல்ல உண்மையை சொல்கிறேன். இல்லை, 2001 2006 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தோம்னா பாமக எந்த சைடு இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிக்கும், உறுதியாக அப்படி தான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஆனால் 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிச்சது. அதுதான் சொல்கிறேன் தம்பி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதிமுக கூட்டணி வெற்றியா தோல்வி அப்படின்போது பாஜக அதிமுக இருக்குது, அடுத்தது அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படி இருக்குது, அதிமுக ஓட் பேங்க் அப்படி இருக்குது, பாஜக ஓட் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாமக ஓட் பேங்க் அப்படியே இருக்கான்னா இல்லை, கொஞ்சம் விதமான ஒரு நெருடல் இருக்குது. அது தவிர்த்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் இல்லை, டிடிவிக்கு இருக்குது. அது டிடிவிக்கு இருந்தாலும் அந்த பழைய அந்த அதிமுக ஓட் பேங்க் அதுதான். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் எங்கெங்கே ஓட்டு வாங்கியிருக்காரோ அங்கெல்லாம் அதிமுக தோற்றுருக்கும். 25 தொகுதிகள் அந்த 25-30 தொகுதிகள் வாக்குகள் அப்படியே அதிமுக போயிருந்தால் போன முறையே திமுக வந்திருக்காரு, புரியுதுங்களா? இப்போ அந்த கணக்கு பார்த்து இப்போ பாஜக ப்ளஸ் ஆகிருக்கு. அது கூட சின்ன சின்ன கட்சிகள் இணைஞ்சிருக்காங்கனால அது மாற வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஆட்சி மாற்றம். ஆனால் திமுக கூட்டணியில் கூட்டணி தான் பலமாக இருக்குது. திமுகவுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியாக திமுக இருந்தால் நல்லா இருக்கும்னு எவனுக்குமே மனசு இல்லை. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் இவங்க பண்ணாத ஊழல் இல்லை. குண்டூசிலேருந்து எல்லாத்தையுமே ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஊழல் பண்ணி அந்த காசை வச்சு நம்ம ஜெயிக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா யாராலையும் குறை சொல்ல முடியாத, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டை தந்திருக்கோம்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல. அப்போ ஸ்டாலின் நான் ஊழல் பண்ணி வச்சிருக்கேன், நான் இந்த ஆட்சியை தவறாசை நடத்திட்டேன், அதனால மன்னிச்சிங்கன்னு சொல்லி கேட்பாரு. எல்லாரும் பேசுகிற டைலாக் தானே அவர் பேசுவார். அது யதார்த்தம் தானே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி தான் பேசுவாங்க. அப்படி இருக்க ஏன் அவசர அவசரமாக 5000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தாரு பெண்களுக்கு? உங்களுக்கே தெரியும், தேர்தல் நெருங்குது, அதனால் இப்போ முன்கூட்டியே நம்ம கொடுத்துருவோம்
அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க. ஏன்னா அது வந்து இன்பதிர்ச்சின்னு சொல்றாருல, ஒன்றிய அரசு வந்து தடுத்துரும், அதனால தானே அதை பண்றாங்க. ஒன்றிய அரசு தடுத்ததுன்னு வச்சுக்கலாம், அதுவே பெரிய அரசியலுங்க. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். நம்ம கொடுப்போம், மாதம் மாதமாக கொடுப்போம். நிச்சயம் வந்து மத்திய அரசு என்ன பண்ணுவோம், தேர்தல் ஆணையம் உத்தரவு போடுவோம், கொடுக்காதீங்கன்னுவான். அதே நம்ம ப்ளஸ் பாயிண்ட் ஆக்குவோம்னு சொல்லி திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது இல்லை திமுகவுடைய நோக்கம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் பெண்களுடைய வாக்கை நம்ம வந்து வாங்கணும். இதுதான் திமுகவுடைய திட்டம். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட நிதி இல்லைன்றீங்க, அங்கே வந்து செவிலியர்கள் போராடுறான், கேட்டால் நிதி இல்லைன்றீங்க. ஆசிரியர்கள் போராடுறாங்க, கேட்டால் நிதி இல்லைன்றீங்க. பேருந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, நிதி இல்லைன்றீங்க. அப்போ இதுக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வந்தது? நீங்கள் அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து நீங்கள் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா உண்மையிலே சந்தோஷப்படலாம். நீங்கள் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தானே குடிக்கிறீங்க. அப்போ அந்த மக்களுடைய வரி பணம் ஏற்கனவே இல்லை, நெல்லுன்னுட்டு நீங்கள் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் கேட்டால் நான் மாநில வளர்ச்சிக்காக வாங்கினேன்றீங்க. மாநிலத்தில் அப்படி எந்த வளர்ச்சியும் செழிப்பாலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்றீங்க, பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தில் வந்திருக்கோங்கிறாங்கல்ல. யார் சொன்னா? திமுக தான் சொல்றாரு. அவர் தான் சொல்லுவார். ஏங்க இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ப்ளூ சீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு, பீச்சு வந்து இது கொண்டு சுத்தப்படுது. அது பார்த்தீங்கன்னா 100 கோடி ஏதோ ஒதுக்கியிருக்கானுங்க. அங்கே உள்ளே போய் பாருங்கள், அந்த பீச்சில் வெறும் அந்த இது இருக்குல்ல, இந்த மூங்கில் கட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கட்டில் போட்டிருக்கான், 2-3 ஊஞ்சல் போட்டிருக்கான். இதுக்கு போய் 100 கோடியா? கொஞ்சம் இது கான்ட்ராக்ட் எடுத்தது யாருன்னா காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகுடி மைத்துனன் தான் அதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். இப்போ 100 கோடி குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தா அதிகம். நீங்கள் பீச்சுக்கு போயிருந்தா தெரியும், நான் போய் பார்த்தேன், ஒரு 50 லட்ச ரூபா மெரினா பீச்சில் தெரியல, அதுக்கு வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக வந்து வலுக்கட்டாயமா இழுத்துருக்குறாங்க. என்னன்னா விசிகாவிற்கு ஒரு 12 தொகுதிகள் வேணும், ஒரு செக் வைக்கிறதுக்காக தேமுதிக இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு 35 தொகுதி 40 தொகுதின்னு கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய சில தெலுங்கு பேசும் லாபிக்கள் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, அதுதான் உண்மை. தெலுங்கு லாபி வந்து என்னன்னு சொன்னால், தேமுதிக வந்து முடிஞ்சிச்சு. போன தேர்தலே அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.5 தேர்தல் இதுதான் ஓட் பேங்க், 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதான் அவ்வளோதான் மொத்தமே. அப்படின்னும்போது அவங்க வந்து அதிமுக கழட்டி விட்டானுங்க. உண்மையிலே அதிமுக தூக்கி வீசிய கட்சிங்க தேமுதிக. டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிற மாதிரியா? நான் கொடுக்குறத வாங்குறேன்னா பாராளுமன்றம் மேல் சபை எம்பி எல்லாம் கொடுக்க முடியாது, 5 சீட்டு கொடுப்போம், வந்தவர் சொல்லுங்க விட்டுருங்கன்ட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு மேல் சபை எம்பியும் கொடுத்தீங்க, 10 தொகுதியும் கொடுக்குறீங்கன்னா அப்போ இது தெலுங்கு லாபி இல்லாமல் வேற என்ன லாபின்றது? இதுதான் சீமான் சொல்லிட்டு வர்றாரு. சாதி இனம்லாம் கடந்த கட்சி திமுகங்கிறாங்க, நீங்களும் தெலுங்கு லாபிங்கிறீங்க. இல்லை, நீங்கள் சாதி இனம் அப்படின்றதெல்லாம் டயலாக் தாங்க. அவங்க சமூக நீதினு பேசுவானுங்க. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து வன்னியரை தான் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. நீங்கள் கட்சியும் பண்ணுறது தானே, எல்லா கட்சியும் பண்ணுது. நீங்கள் தானே சமூக நீதினு பேசுகிறீங்க. அங்கே ஒரு தலித்து நிப்பாட்டுங்க. ஏன்னா பெரும்பான்மையான வாக்கு வன்னியர் வாக்கு, அதனால தான் நீங்கள் அங்கே வன்னியர் நிப்பாட்டுறீங்க. கேட்டால் சமூக நீதி இல்லை. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழரில் கூட அந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்குது. இல்லை, நீங்கள் ஆதரிக்க, நான் இப்போ ஆதரிக்கேன். இப்போ நான் தமிழக வாழ் உரிமை கட்சி கூட்டணியில் இருக்கேன். நாம் தமிழ் கட்சி போராட்ட களத்தில் இருக்கும்போது நம்ம ஆதரிச்சா இருக்கணும். தேர்தலில் பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. நான் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன், நான் யார் கூடவும் சேரவும் மாட்டேன். அதனால் அவர் எங்களை கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டு இருந்தால் நான் நிச்சயம் அவர் கூட தான் போய் ஆதரிச்சிருப்பேன். அவர் எனக்கு சீட்டெல்லாம் இல்லை, வாங்க எனக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருந்தாவே நான் மட்டும் இல்லை, எங்கள் கட்சி நிர்வாகி எல்லாரும் போய் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிச்சிருப்போம். ஆனால் அவர் அப்படி அழைப்பு கூட எங்களுக்கு கொடுக்கல. மரியாதை கொடுக்கலையோ சீமா? இல்லை, மரியாதை இல்லை, அவருடைய கொள்கை அது. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்ல, 20 விழுக்காடு ஓட்டு நாம் தமிழ் கட்சி எப்போ வாங்குதோ அப்போ தான் ஒற்றை கருத்து உள்ள எல்லாரையும் ஒன்று சேர்த்து நான் களம் காடுவேன், அதுவரையிலும் நான் தனிச்சு தான் போவேன், நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரு. எங்கிட்டே நேரடியாக சொன்ன வார்த்தை. இல்லை, நீங்களும் பார்ப்பீங்க, இப்போ திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் ரெட்டலை சிம்பிளில் நிற்கிறாங்க, இது உதயசூரியனில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் கூட அவங்க சின்னத்துல நிற்க வச்சிருக்கலாமே. யார மனம் இருந்தால் எங்களையா? இல்லை, அவர் விரும்பல. அது ரெட்டலை சின்னன்றது முக்கியம் இல்லைங்க. அவர் யாரையுமே ஒரு அமைப்பாக வராதிங்கன்றாரு. ஒரு அமைப்பாக யாரையும் சேர்க்க மாட்டார். போராட்ட காலத்தில் இணைஞ்சு செயல்படுவார். அது நமக்கும் அதுதான் விருப்பம். போராட்ட காலத்தில் தான். ஏன்னா தேர்தல் என்பது ஏதோ 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு, புரியுதுங்களா? இது வெற்றி தோல்வி, யார் ஆள்றா யார் ஆளல அப்படின்றது வேற. நம்ம போராட்ட காலத்தில் தான் வந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கோம். இந்த தேர்தல் களம் வரும்போது அவர் வந்து முறைப்படியான அழைப்பு எங்களுக்கு கொடுத்துருந்தா எங்களுக்கு சீட்டு கூட வேண்டாம்,
நீங்கள் வாங்க எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் மட்டும் இல்லை, என் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ திமுகவில் சில தெலுங்கு லாபிக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, யார் அவங்கெல்லாம்? ஏன்னா சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு தானே அவங்கள சொல்லுவாங்க. இல்லை, அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. திமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமூடி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சின்ன பிரச்சனை கூட பெரிய இஷ்யூ ஆக்கி அது மக்கள் பிரச்சனையாக காட்டுவாங்க. ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னு சொன்னால் சின்ன விஷயம், பெரிய விஷயத்தை விட்டு சின்ன விஷயமாக காட்டுவாங்க. இதே லாக்அப் டெத் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெயராஜ் பிளிக்ஸ்ன்ற அந்த சாத்தான்குளம் அந்த இஷ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி, உதயநிதி எல்லாம் வந்து அங்கேயே போய் டென்ட் அடிச்சு கொடுத்துன்னு இருந்தாங்க. கோவிட் டைம் இருந்தது அப்போ. இல்ல, மீறி அங்கே போய் குடியிருந்த மாதிரி இருந்து போராட்டங்களை பெரிய அளவுக்கு எடுத்தாங்களா இல்லையா? இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இங்கே செக்ரட்டரி காலனி சென்னை விக்னேஷ் படுகொலை முதல் கொண்டு இப்போ அஜித்குமார், ஆகாஷ் முதல் பார்த்தீங்கன்னா எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு. எதுக்காச்சும் வந்து திமுக வந்து வாய் திறந்து பேசியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே நல்லா இருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடுங்கிறாங்க திமுக தரப்புல. திமுக தரப்புல அப்படித்தாங்க சொல்லுவாங்க. நடுநிலை தரப்புல யாருன்னா பேசுறாங்களா பாருங்க. திமுக வந்து அவங்க டேட்டாவை காமிக்கிறாங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது சட்டம் ஒழுங்குலங்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இந்தியாவை மேற்கோள் காட்டுற? தமிழ்நாட்டுல உன்னுடைய 5 ஆண்டு ஆட்சி. தமிழ்நாடு இந்தியாவில் தானே சார் இருக்கு. இல்ல, இந்தியான்னு சொன்னா அந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கிய மாநிலங்க. அது பின்தங்கிய மாநிலத்தை காமிச்சிட்டு நாங்க பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பீகாரை மேற்கோள் காட்ட முடியுமா? இப்போ பீகாரில் வந்து துப்பாக்கி, இப்போ உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி பிடிச்சாங்க பீகார்லன்னு சொன்னால் ஒரு வரி செய்தியாக கூட வராது. அதே துப்பாக்கி இங்கே சென்னையில் நீங்கள் உங்ககிட்ட பிடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் கலைப்பு செய்தி அத்தனை ஊடகம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் பீகாரையும் தமிழ்நாட்டை ஒப்பிட முடியுமா? உத்தரப்பிரதேசத்துங்க வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வச்சிருப்பான், சர்வசாதாரணம் வச்சிருப்பான். போலீஸுக்கு முன்னாடி துப்பாக்கி தோளில் மாட்டிட்டு போவான். இங்கே போக முடியுமா? அப்போ நீங்கள் வந்து பீகாரையும் உத்தரப்பிரதேசம் வட மாநிலங்களை ஒப்பிட்டு நீங்கள் பெருமை அடிக்கிச்சு பேசுறது என்ன இருக்குது நியாயம்? அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதான் சொன்ன ஜெயராஜ் பிளிக்ஸ் விஷயத்து பெரிய இஷ்யூ ஆக்குனீங்களா இல்லையா? அத்தனை ஊடகங்களையும் விவாதமாக நடத்துனீங்க, எல்லாம் திமுக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இங்கே நடந்த இந்த படுகொலைக்கு ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதம் நடந்திருக்கா? நம்ம சோசியல் மீடியா இந்த வலைதள தொலைக்காட்சியில் தான் பேசிகிட்டு இருக்கோம், இருக்கா இல்லைங்களா? இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஸ்ரீமதி கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி என்ன ஸ்ரீமதி வடக்கு என்னாச்சு? அப்படியே மூடி மறைச்சிங்களா இல்லையா நீங்கள்? அப்போது தொடர்ந்து அப்போ இதே திமுக ஆளுங்க எதிர்கட்சியாக இருந்ததுன்னு சொன்னால் இதே ஸ்ரீமதி வழக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்தாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த விஷயத்தில் வந்து அவங்களுடைய தாயார் செல்வியை இங்கே கூப்பிட்டுருந்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் நான் என்ன சொல்கிறேன், வழக்குகள் காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் இதை தெரிஞ்சவன் நல்லா சொல்லுவான் ஸ்ரீமதி படுகொலைன்னு. இதெல்லாம் தெரியாத முட்டா பசங்க சில பேர் உட்காந்துட்டு பேசுவாங்க, என்னன்னா ஸ்ரீமதி தற்கொலை தான் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு தனியார் பள்ளி, அந்த தனியார் பள்ளி வந்து நிர்வாகம் வந்து அவள் இறந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க, போலீஸை கூப்பிடுவாங்க, போலீஸ் வருவான், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இல்லை, அந்த விஷயத்திலே குற்றம் சாட்டப்பட்ட சாந்தி ரவிக்குமார் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. யார் சொன்னா? நீதிமன்றங்களே போதிய நீதிமன்றம். நானே சொல்றேன், நீதிமன்றங்கள் எப்படி சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுறது யார்? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இன்ஸ்பெக்டர் என்ன எஃப்ஐஆர் போடுறா அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வருதோ அதுதான் மருத்துவ அறிக்கை வருது. அந்த மருத்துவ அறிக்கை பார்த்து தான் நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. வேற என்ன சொல்றது? மற்றவங்க வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அடிபட்டு போயிருதா இல்லைங்களா? ஆக மொத்தம் நான் என்ன சொல்றேன்னா, போலீஸு, நீதித்துறை, மருத்துவத்துறை எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னா தீர்ப்பை எப்படி வேணாலும் எழுதலாம். இது கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை நான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன். அதேமாரி தான் ஸ்ரீமதி வழக்கும் மாறிச்சு. அதுக்கு திமுக வந்து முழுக்க பள்ளிக்கு ஆதரவாக இருந்தது, அந்த மாணவிக்கு எதிராக இருந்தது. இதுதான் நான் தான் சொல்றேன், அந்த வழக்குகள், காவல்துறை இதெல்லாம் தெரியாதவனா பேசுவான் ஸ்ரீமதி தற்கொலைன்னு, தெரிஞ்சவன் சொல்லுவான் ஸ்ரீமதி கொலைன்னுவான். இப்போ அதிமுக கூட்டணி எவ்வளோ தொகுதியில் ஜெயிக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. திமுக கூட்டணி இப்போ பலத்தோடு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பலத்தை வந்து இப்போ தாவேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து உடைக்கும். ஏன்னா திமுகவுக்கு வந்து ஆணவத்து உச்சத்தில் இருக்கு. இல்லை, தாவேகா உடைக்கும் அப்படின்னாலும் அது வட தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி பண்ணிட முடியுமா? இல்லை, வேல்முருகனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா?
ஏன்னு சொன்னால் அவர் சிறு வயதிலேருந்து சமூக ரீதியான தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு போராடக்கூடிய ஒரு போராளியை தான் நான் பார்க்குறேன். நானும் அவர் கூட தொடர்ந்து இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு பலதரப்பட்ட மக்களும் அவருக்கு ஆதரவு. இஸ்லாமிய தலைவர்களை கூட நம்பாமல் வேல்முருகனை நம்புவாங்க. அந்த மாதிரி அவர் வேல்முருகன் அப்படிங்கும்போது அவர் விலகினது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். அதான் சொல்கிறேன்னே, இப்போ திமுக என்ன நினைக்கிறேன், வேல்முருகன் தானே கழட்டி விட்டானுங்க. ஆனால் அதாவது வேல்முருகனால் வெற்றி பெறுவார் அது சொல்ல முடியாது. ஆனால் வேல்முருகனால் தோல்வி விட்ட வரலாறு நிச்சயம் எழுதப்படும். திமுக வேல்முருகனால் தோற்றது அப்படின்னு வரலாறு எழுதப்படும். எவ்வளோ தொகுதிகளில் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக தோல்வி அடையும் சொல்கிறீங்க, சரி எவ்வளோ தொகுதிகளில் தான் ஜெயிப்பாங்க? எவ்வளோ தொகுதிகள்னு நம்ம அதான் சொல்லுங்க, நம்ம கணிக்க முடியாத நிலையில் இருக்கோம். இன்னும் இறுதி ஆகலை, இன்னும் ஃப்ரேம் ஆகணும் எல்லாமே. யார் யாருக்கு எந்த வேட்பாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. இந்த குளறுபடிகள்லாம் மீறி இப்போ இது இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் தான் தீர்மானிக்கப்பட்ட பிறகு நம்ம அப்போ ஒரு விவாதம் வச்சு அப்போ நம்ம தான் பேசணும். சரிங்கய்யா, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்னு. ரொம்ப நன்றிங்கய்யா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.